ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புழுங்கல் அரிசியை வச்சு ரொம்ப ஈஸியாக கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 250 கிராம் அளவுக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது சாப்பாடு செய்வோம் பார்த்தீங்களா, அந்த அரிசி தான் இப்போ நான் எடுத்துருக்கிறேன். தண்ணியில் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அரிசியை நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச அரிசியை இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் மாவு நல்லா நைஸாக இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நைஸாக தண்ணி சேர்த்து மாவு அரைச்சிக்கிட்டேன். நம்ம தண்ணியாக மாவு அரைச்சாலும் பிரச்சனை இல்லை. தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் தண்ணியாக அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம குக் பண்ண போகிறோம் மாவை இப்போது கெட்டிப்படுத்துறதுக்கு. அதனால் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் தோசை மாவு அளவுக்கு நீங்கள் தண்ணியாக அரைச்சிக்கிட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறை நல்லா இல்லாமல் நல்லா நைஸாக மட்டும் மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. கடாய் சூடேறினதுக்கப்புறம் மாவு சேர்க்கும் போது ஒரு மாதிரி உருண்டை கட்டுற மாதிரி ஒட்டிக்கும் கடாயில். நம்ம ஸ்வீட் பூர்ணம் தான் செய்கிறோம் அப்படின்னாலும் கொஞ்சம் மேலே இருக்கிற மாவு டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் இப்போ ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணும்பொழுது கொஞ்சம் அடிப்பிடிக்காத மாதிரி நம்ம குக் பண்ண முடியும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணும்போதே இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு மாவு வந்துடும். ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சு தான் குக் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணோம்னா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வேர்க்கடலையை வறுத்து மேலே இருக்கிற தோலை எடுத்து வச்சுருக்கேன். முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெல்லம் துருவுறது இதெல்லாம் பண்ணுறது முன்னாடி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சிருக்கிற இந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் வீட்டில் இருக்கிற சின்ன ஒரு கப்பில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பில் நீங்கள் அளந்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வேர்க்கடலையை இது போல் பொடி பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் அரைச்சிட்டே இருக்கும்போது உதிரியாக இது போல் கிடைக்காது. கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் வேர்க்கடலையை நம்ம அரைக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். அதே போல் கொஞ்சம் பவுடராகவும் நமக்கு இந்த மாதிரி அரைப்பட்டிருக்கணும். இப்போ இது கூடவே வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 கப் வேர்க்கடலை எடுக்கிறீங்க அப்படின்னா 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். எந்த ஒரு கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணாலும் இதே அளவு தான். மாவு மட்டும் நீங்கள் கொஞ்சமாக இல்லை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதையே சேர்த்து நல்லா இது போல் பல்ஸ் மோட்லேயே ஒரு 2-3 முறை திருப்பி எடுத்தோம்னா வேர்க்கடலையோட வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும். ஆனால் உதிரியாகவே இருக்கணும். அதை பார்த்து நீங்கள் பல்ஸ் மோட்லேயே நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே மாவும் கொஞ்சம் கையில் தொடுற அளவுக்கு சூடு நல்லா ஆறிடுச்சு. ஒரு முறை கையில் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இன்னும் நல்லா சாஃப்டாக நைஸாக இருக்கும். கையிலையும் ஒட்டல பாருங்கள், மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை நமக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி கையில் நம்ம தட்டும்போது விரிசல் விடும். கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும் மாவு. அப்போ தான் கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட. இந்த மாதிரி கையிலே நம்ம பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிளேட் மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே பூர்ணம் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையிலே நமக்கு ப்ரெஸ் பண்ண வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஈஸியான ஒரு மெத்தடை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கொழுக்கட்டை செய்ய இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை விட இன்னொரு மெத்தட் ஈஸியாக இருக்கும். மோல்டெல்லாம் இருக்குது. மோல்டு இல்லைனாலுமே நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு எண்ணெய் கவர் இல்லை ஒரு பாலித்தீன் கவர், வாழை இலை இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டாக அதை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெயை தடவிட்டு மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாவை எடுத்து இது மாதிரி வச்சுட்டு நல்லா அப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே மாதிரி ரவுண்டாக இந்த மாதிரி நீங்கள் தட்டுறீங்க அப்படின்னா நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவோட கன்சிஸ்டன்சி விட இன்னும் கொஞ்சம் நீங்கள் சாஃப்டாகவே இலக்கமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கையில் பிடிக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு சாஃப்டாக இருந்தாலே நல்லாயிருக்கும். பூர்ணத்தையே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக கொழுக்கட்டை ஷேப் நமக்கு கிடச்சிரும். இன்னும் பிகினர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது. ஓரங்களை மட்டும் நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுட்டிங்கன்னா பூர்ணம் வெளில வராமல் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வேக வைக்கணும். இட்லி பிளேட்லேயே நான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு காட்டன் துணி கூட போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கொழுக்கட்டை வச்சுக்கலாம். நான் அப்படியே எண்ணெய் தடவி வச்சுருக்கிறதுனால ஒட்டாமல் வந்துடும்னு இது மேலே அப்படியே வச்சுக்கிறேன். கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சுருக்கிற எல்லாத்தையும் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே மாவை நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் அப்படின்றதுனால 10 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப சூப்பராக கொழுக்கட்டை வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுட்டு நீங்கள் மேலே அந்த கொழுக்கட்டையை தொடும்பொழுது மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். தீ ஃபுல்லாக வச்சுட்டு 10 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும். கொழுக்கட்டை சாஃப்டாக வெந்து வந்துடும்.
ரொம்பவே சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும். புழுங்கல் அரிசியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாடு செய்கிற அரிசி வச்சு வீட்டில் டக்குன்னு இதை ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோவை பார்க்குற டைம்லேயே நீங்கள் அரிசி ஊற வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் செய்யறதுக்கு கரெக்டான டைமாக இருக்கும். கண்டிப்பாக இது போல் நீங்கள் வேர்க்கடலை பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் புழுங்கல் அரிசி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பூ போல் இருக்கும். பச்சரிசி மாவில் செய்யும் போது மாவை ஊற வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ப்ராசஸ் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் புழுங்கல் அரிசியில் நீங்கள் ஊற வச்சு அரைச்சி குக் பண்ணி எடுத்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.